ஹைடா விஎஃப்எஃப் அன்லவிங் ஹஸ்பண்ட் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது நீங்கள் வியை ஹக் பண்ணி தூங்கி இருந்திருப்பீங்க இல்லையா? அதுலேருந்தே பார்க்கலாம். வி தூங்கிட்டு இருக்கான், நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. வி தூங்கலை, அதாவது தூங்கிட்டு இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறான். உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கான்னு அவன் கையில் படுத்துட்டு அவன் ஷர்ட்டை டைட்டாக புதிச்ச. ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதா? நான் என்ன பண்ணாலும் ஏன் என்ன நம்ப மாட்டேன்றீங்க? நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தப்பாக தான் ஃப்ரேம் ஆகுது, பிடிக்கவே மாட்டேங்குது. அப்படி நான் எதுவும் யாருக்கும் பண்ணலவே. எனக்கு தேவையானதெல்லாம் உங்கள் லவ் மட்டும்தான். உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். உங்களை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேணாவே. நான் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பேசுறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. ஓகே, உங்ககிட்ட சொல்ல நான்ங்கிறது எல்லாமே நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கம்பே. முடிச்சிருக்கும் போது என்னை பார்க்க மாட்டீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்க. பட் இந்த டைம் நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் கூட எனக்கு பேச தோணும், பேசிகிட்டே இருக்க தோணும். உங்கள் கூட மட்டும்தான் பேச தோணும். நீங்கள் முழிச்சிட்டு இருந்தா கேட்க மாட்டீங்க. இப்போ சைலண்டாக இருக்கீங்க பி. டீ சொல்லிட்டு பியோட கையெடுத்தா உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுட்டு, வேண்டாம்மா நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்களே வேணான்னு சொல்லிட்டீங்க. பாப்பா கேட்டுகிட்டே இருக்கோம் வி. நீங்கள் வேணான்னு சொன்னது அதுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் தெரியுமா? நான் டெய்லி பேசிகிட்ருக்கேன் பாப்பா கூட, நீங்கள் ஒரு வாட்டி கூட பேசவே இல்லை. பேசணும் ஃபர்ஸ்ட் விட வேணான்னு சொல்லிட்டீங்க. அது பாவம் இல்லை, உங்களை நம்பி தான் நான் உருவாச்சேன். ஏன் வேணாம் சொன்னீங்க? நீங்கள் வேணும்னு சொன்ன மாதிரி என்னால் வேணும்னு சொல்ல முடியாதுவே. உங்களுக்கு நான் தேவையில்லை, பட் எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் வேணுமே. அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது, துடைச்சிட்டு அதுக்குன்னு நான் பெக் பண்ணலாம் மாட்டேன். உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா நான் எங்கே போயிட்டு வாம்பி. அது வரைக்கும் உங்களை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். உங்களை நல்லா பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நான் ஒரு வேளை பார்க்க முடியாது போகலாம்ல, அதனால தான் உங்கள் கூடவே இருக்கேன், உங்களை பார்த்துக்கிறேன். நல்லா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் அவாய்ட் பண்ணுவீங்க, இப்போ பண்ணுற மாதிரி வெறுப்பீங்க. எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. நீங்கள் என்ன வேணாம் வேணான்னு சொல்கிறதும், நான் உங்களுக்கு தேடி தேடி காலை சுற்றி வருதும் எனக்கு பழகிடுச்சு. பட் பாப்பா அப்படி சொல்லிட்டு ஷர்ட்டை இறுக்கமாக பிடிச்ச கண்ணை மூடி, வேணாம்பி நான் இங்கிறத போயிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டேன். வி சைலண்டாக கேட்டுட்டே படுத்துட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு நீங்கள் அவன் கையெடுத்து வச்ச படுக்கும்போது ஏதோ ஒரு கோவம் இருந்திருக்கும், ஏன்னு தெரியல. இவ்வளோ ஃபீலிங்காக பேச கண்ணு மூடி அமைதியாக படுத்துட்ருக்கான். இன்னைக்கு ஃபுல்லாக நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஈவன் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பீங்க, அதை கூட சொல்கிறீங்க. அப்பாவுக்கு கால் பண்ணேன், அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க, சுச்சுவேஷன் என்னன்னு சொன்னேன். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பி. நீங்கள் அப்பாவை சந்தேகப்படுறீங்க, பட் அப்பா அப்படி பண்ணலை. இது நான் அப்பாட்ட சொன்னால் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார். நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னேன், நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் எனக்கு தெரியும் என் அப்பா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு. அப்படியே சொல்லிட்டு கண்ணு மூடி தூங்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரம்தான், வீயுமே தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே கண்ணை முழுக்கிதான், நீங்கள் பக்கத்தில் இல்லை. நைட்டு நீங்கள் பேசினது எல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அவன் சைலண்டாக உட்காந்துட்ருக்கான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு, வே காஃபி, நீங்கள் வரீங்க. அவன் பெட்லேருந்து எழுந்துக்கிறான். ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்களா? நான் வரட்டுமா? அவன் தலையாட்டின உடனே காஃபி எடுத்து டேபிள் வச்சுட்டு அவன் கை ஹோல்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவன் கூட கொஞ்ச நேரம் வீயை ஹோல்ட் பண்ணி பெட்டில் உட்கார வச்சுட்டு,
காஃபி குடிக்கிறீங்க, சைலண்டாக குடிக்கிறான். என்ன தெரியல, சைலண்டாக குடிக்கிறான். நீங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி காஃபி வேணும் போல அப்படி சொல்லிட்டு எதுவும் கண்டுக்கல. நீங்கள் அங்கேருந்து போங்க. ஜியா உள்ள வரா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஜியா என்னாச்சு, ஆஃபீஸ் போனியா? நான் சொன்ன மாதிரி தான் நல்லா நடந்ததா? இல்லைடா, நான் உங்கள் அப்பாவோட அட்வொகேட்டை பார்க்க போனேன். ஏன் அவரை போய் ஏன் மீட் பண்ண? இல்லை, உங்கள் அப்பா ரைட் பண்ணி வச்ச டாக்குமெண்ட்டில் எனக்கு எதுவும் டவுட் இருக்குது. ஸோ உனக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லு. நீ சைலண்ட்டாக இருக்கான். என்னடா? இல்லை அதை விட நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சொல்லு அப்படி சொல்லிட்டு டீட்டெயில்ஸை கேட்க வியுமே எல்லாத்தையுமே சொல்கிறான். சரி ஓகே, நீ ரெஸ்டடு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வந்து டீட்டெயில் மட்டும் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஜியா ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறா. சொல்வி, இருங்க வந்தியா? இல்லை உன்னை பார்க்கணுன்னு வந்தேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் எப்பவும் போல் ஃபுட் கொண்டு வரீங்க. ஒயன் வந்துட்டா, ஃபுட் வந்துருச்சு, நீ சாப்பிடுவல்ல, டிஸ்டர்ப் பண்ண வேணால, அதனால தான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறா. சைலண்ட்டாக இருக்கான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். உங்களுக்கா அந்த ஜியா வீ ரூம்குள்ளே வருது தான், என்னமோ தெரியல பத்திக்கிட்டு வருது. வீ திட்டி எத்து பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். ஈவன் வீ அடித்தாலும் உங்களுக்கு ஓகே தான். பட் இந்த ஜியா தான் ஏன் தெரியல செம்ம கடுப்பாகுது. அவளை முறுக்கிறீங்க, அவள் கூலாக கிராஸ் பண்ணி போகிறா. நெக்ஸ்ட் எப்போ போல் வீக் வந்து ஃபீட் பண்ணி முடிக்கிறீங்க. இந்த டைம் அவனுக்கு ஜூன் கிட்ட இருந்து கால் வருது. அவனும் அட்டன் பண்ணி காதில் வச்சான். எவ்வளோ நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, எங்கே இருக்க, சீக்கிரமா. என்னால் வர முடியாது, அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். இல்லை புரியல. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் கிட்ட மாட்டிட்டேன்டா, மார்னிங் என்னால் வர முடியாதா? என்னால் இந்த ரூமில் இருக்க முடியாது, உனக்கு தெரியும்ல. சரிடா, இந்த கிளைண்ட் கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, நான் அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாரு, யாருக்கிட்டையாவது தள்ளிட்டு வா, என்னால் வெளியே போகாமலாம் இருக்க முடியாது. சரிடா, இங்கே பாரு, நான் வரேன், ஆனால் ஆஃப்டர்நூன் ஈவினிங் கூட இல்லை. இங்கே பாரு, ஈவினிங் வேணாலும் போகலாமா? இல்லை எனக்கு இப்பயே போகணும், நான் இப்பயே கிளம்பி வா. பைத்தியமாடா நீ, நல்லா வர முடியாது நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது வி. சாரி ஜோனா, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜூனுமே இல்லை இப்போதைக்கு என்னால் முடியாதா, நீ வேற யாராவது கூப்பிட்டு போ. வேற யாராவதா? உன்னை தவிர என்னால் யாரு கூட கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. நானும் உன் பொண்டாட்டியா இல்லை லவ்வரா? ரெண்டுமே நீ தான்டா, சீக்கிரம் வா. வெறுப்பேத்தாத, இங்கே பாரு, ஒயனை கூப்பிட்டு போ. அவளா? நான் வெளில போகிறது ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு. இங்கே பாரு, வேணாலும் ஒன்று பண்ணு, இங்கே பக்கத்தில் இருக்க பார்க்கு போ, நான் அப்படியே வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன். பார்க்கு வரைக்கும் நீ ஒயின் கூட வா, நான் அப்படியே வந்துடுறேன். பார்க்கு போகிறேன்னா என்ன குழந்தையாடா? சொல்லி முடிக்கல, ஃபோனை கட் பண்ணிட்டான். கோத்தம் இவன் வேற என்ன ஏதுன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்படின்னு வெறுப்பில் மொபைல் தூக்கி போட்டுட்டு கடுப்பில் அவன் ஹெட்டில் உட்காடுறான். நெக்ஸ்ட்டு நீங்கள் தண்ணி கொண்டு வரீங்க வீக்கு. ஹாட் வாட்டர் அவங்கள்ட்ட அவன் எப்படி கேட்குதுன்னு தெரியாமல் சைலண்டா அமைதியாக அந்த தண்ணி கூட வாங்காமா அப்படியே இருக்கான். என்ன ஒரு மார்னிங் கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி இருந்ததோ, ஃபோன் ஏதோ வந்ததோ, டென்ஷன் ஆகிட்டாரா என்ன, அப்படி யார் பேசியிருப்பா அப்படிங்கிற மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜோன்கிட்ட இருந்து அகைன் கால் வருது. அது பெட்டில் ஒரு கார்னரில் இருக்குது, வீக்கு தூக்கி போட்டிருப்பான். கார்னரில் இருக்க வீக் கரெக்டாக போய் அதை எடுத்தா வீக்கு கண்ணு தெரியும், நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ அவன் என் ஃபோன் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க ஃபோன் அட்டன் ஆகிடுச்ச. இங்கே பாரு, எனக்கு ஒரு நாள் ஒயின் கொடுத்துருப்போம், நான் பாதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், பக்கத்தில் இருக்க பார்க்கு போ, கோச்சுக்காத நான் வந்துடுறேன் அப்படி சொல்கிறது உங்கள் ரெண்டு பேருக்குமே கேட்டுருச்ச. சைலண்டாக இருக்கான். நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா நான் வரட்டுமா? அமைதியாக இருக்கான். ரூமுக்குள்ளே இருந்தால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவனே பார்க்குறீங்க. அவன் வராத எதுவுமே சொல்லலை. பெட்லேருந்து எழுந்து என் கோட்டுங்க அப்படி கேட்குறான். சரி ஓகே சொல்கிறான் போல அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அவனுக்கு கோட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டு வர்றீங்க. எல்லாத்தையுமே அவனுக்கு ரெடி பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு அவன் கை பிடிச்ச அந்த வீட்டிலேருந்தும் வெளியில் கூப்பிட்டு வரீங்க. ஒரு நிமிஷம் நான் போய் டிரைவர் இங்கே கார் கொண்டு வர சொல்கிறேன். அவனும் அமைதியாக நிற்கிறான். டிரைவரும் கார் எடுத்துகிட்டு வர நெக்ஸ்ட்டு பார்க்கில் இருக்கீங்க. வீக்கு கடுப்பாக இருக்குது. அங்கே நிறைய பேபிஸ்லாம் இருக்காங்க. குழந்தைங்க பார்க். அது கடைசியில் என்னை பார்க்கு வர வச்சுட்டோம் போகிற. இப்போ நான் ½ ஹவரில் வர சொன்னான். இப்போ டைம் கால் ஓவர் ஆகிடுச்சு.
இன்னும் காலவரில் வரலன்னா அவனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து ஒரு சேர் இருக்கா பார்த்துட்டு என்ன அதில் உட்கார வை அப்படிங்கிறான். நீங்களும் ஒரு ஸ்டூலில் கூப்பிட்டு போயிட்டு அவனை உட்கார வைக்க சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கான். வே என்ன வாக் பண்ணலையா? எனக்கு குழந்தையா? இல்லை, நீங்கள் தான் பார்க்க போனோம். நான் வந்ததே வேற விஷயம். ம் ம், சரி, தண்ணி குடிக்கிறீங்களா? நான் இன்னும் குழந்தைய என்னை பேம்பர் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை வே, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை. எனக்கு வேணும்னா நான் கூப்பிடுறேன். நுயி நம்ம பக்கத்தில் அங்கே இருக்கு பாரு, அந்த சேர்ந்து போய் உட்காருப்போம். உங்களை தனியாக போக சொல்கிறான். நான் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்களா? ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கும் வயன். சார் நான் எதுவும் பேசல, நான் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் இப்படியே போதும். வே, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, பக்கத்தில் இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுமா? கிளம்பு. நீங்களும் அங்கேருந்து போக ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காதோ. அது கிட்ஸ் பார்க்கு, பேரண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க. வி வந்திருக்கான். பட் அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்துலேருந்து கிளம்பிட்டுவான். ஆனால் இங்கே வேறு யாரோ இருக்காங்க, குறிப்பாக நிறைய ஜென்ஸுங்க இருக்காங்க. வி அதை நோட் பண்ணுறான். எல்லோரும் வியை நோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவன் பிளாக் கலரில் கிளாஸ் வேர் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஜென்ஸுக்கெலாம் வி எங்கே பார்க்குறான் தெரிய மாட்டேங்குது. வி கேஷுவலாக இருக்க மாதிரி யார் இருக்கா அந்த மாதிரி நான் பார்த்துட்ருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நம்பர் இருக்காங்க. அவங்கள பார்க்க ஃபிஷியாக இருக்குது. ரொம்ப நேரமாக வியை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இப்போது நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மூவ் ஆகிருக்கீங்க இல்லையா? அவங்க எல்லோரும் இப்போது வீக்கு க்ளோஸாக வராங்க. வி அதை நோட் பண்ணிட்டான், யாரா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் அவங்க வியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. வீக்கு கண்ணு தெரியல அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வி நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தீடுறான். காணும் ரிட்டன் அடிக்க ஆரம்பிக்கிறான். செம்ம போயிட்டு அங்கே போதும் கொல்ல வரியா எல்லாரையும் போட்டு பொழக்கிறான். அது கிட்ஸ் பார்க்குல்ல, ஸோ எல்லா கிட்ஸும் பயந்து ஒரு கார்னரில் போய் நின்னுங்கிறாங்க. என் வி எல்லாரும் அடிச்சு கையை காலம் ஒட்டிச்சு எல்லாரும் நாக் அவுட் பண்ணுறான். வி அட்டாக் பண்ணுறதை பார்த்தோம் எல்லாரும் அங்கேருந்து ஓடுறானுங்க. வீக்கு அடுத்த டவுட்டு இப்போது உங்கள் மேலே வருது. இவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கும்போதும் அவனுங்க யாரும் 2 பேர்கிட்டையும் வரவே இல்லை. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிருப்பீங்க. அடுத்த செகண்ட் வியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்கள தேடி வரான். வீட்டில் இருந்தவனை நானும் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவங்க கூட வந்திருப்பீங்க. அது அவனுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் தேடி வரான். இவ தான் இது பண்ணியிருக்கா. இவ தான் ஜூன் சொன்ன ஜூன் நம்ப மாட்டான். கூட்டிகிட்டு வந்து போட்டு தரலான்னு பார்த்தாலாம், இல்லை எனக்கு கண்ணு தெரியும்னு கெஸ் பண்ணலாம். இவளை என் கையால் இன்னைக்கு நான் கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி வந்தா நீங்கள் ரெஸ்ட் ரூம் கிட்ட மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. ஏதோ கிட்ஸை அவங்களோட பேரண்ட்ஸை யார் இவங்க எதுக்கு மயக்கம் போட்டிருக்காங்க இங்கே என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் க்ரௌடாக அந்த இடத்துல இருக்கு. மீ அங்கே வந்து என்னாச்சா யார் இது அப்படின்ற மாதிரி அவன் க்ரௌடுக்குள்ளே வந்து பார்த்தா நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. என்னாச்சா தெரியல, ரொம்ப நேரமாக மயக்க போட்டு இருந்திருக்காங்க, வாமிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ மயக்கிட்டாங்க, ரொம்ப நேரமாக இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வீக்கு அப்போ நீங்கள் இல்லையா, அப்போ வேற எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அவன் நீங்கள் மயக்க போட்டு விழுந்திருக்கீங்க. அது கண்டுக்கவே இல்லை. அவன் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து மொபைல் எடுத்து ஜூனுக்கு கால் பண்ணுறான். இங்கே நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்கிறான். இப்போயும் வயன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குடா, அவள் தாண்டா ஏதோ பண்ணுறா. சரி விடு, நாங்கள் வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். நான் எல்லாம் நீ உன்னை வெளியே அனுப்புனது தப்பு தான், சரிடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சரி நீ கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக நீ இங்கே பேசிகிட்டு இருக்கான். இங்கே யாரும் தெரியல, ஆம்புலன்ஸ் கூட கால் பண்ண, எதுவும் ரீச் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க புள்ள அப்படின்னு பேசுகிற சவுண்டு கேட்குது. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, எல்லாத்துக்கு வேலை நீங்கள் வி ஃபோன் பேசிட்டு திருப்பி பார்க்குறான். வாமிட் பண்ணிட்டே இருந்தாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க புள்ள அப்படிலாம் நிறைய சொல்ல. ஜோன் காலை கட் பண்ண வரேன், காலை கட் பண்ணிட்டு உங்ககிட்ட வரான், எல்லாம் தள்ளுங்க அப்படின்னு எல்லாரும் தள்ள சொல்கிறான். நகர்ந்து நிற்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியும் நீங்கள் எழுதுக்கவே இல்லை. வி அப்படியே உங்களை தூக்குறான். அந்த பார்க்க விட்டு வெளில வர ஜூன் கார் நிற்கிது. வி இங்கே இருக்க அப்படின்னு ஜூன் கையை காட்ட நெக்ஸ்ட் வி ஜூன் காரில் உங்களுக்கு பேஸ் பண்ணுறான்.
என்னடா ஆச்சா? இவளை யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்களா? இல்லை, மயக்கம் போட்டிருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கல்ல, மேபி அதில் கூட இருக்கலாம் அப்படின்னு ஜூனை பார்க்குறான். ஒரு நிமிஷம் இரு, நான் ஏதாவது மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அங்கேருந்து போக வி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நடிக்கிறியா? உண்மையாக இருக்கியா? சத்தியமாக எனக்கு தெரியல. உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறா. லைட்டாக அந்த ட்ரெஸ் விலகி உங்கள் ஸ்டொமக் தெரியுது. பட் இங்கே என் குழந்தை இருக்கு. எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறது எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியல. என் சுச்சுவேஷனில் இருந்தால் நீ என்ன பண்ணுவ? இப்போ கூட உன்னை நம்பக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்க. பட் என் பொண்டாட்டி, என் குழந்தைக்கு அம்மா, வேறு வழி இல்லாமல் உன்னை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கா. நெக்ஸ்ட்டு ஜூன் வந்த ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ணி உங்களுக்கு இன்ஜெக்ஷனில் போட்டு ரொம்ப வீக்காக இருக்காங்க, சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியல அப்படிலாம் நிறைய சொல்லிட்டே இருக்கான். ஒரு ½ hour கார்லேருந்து எழுந்து உட்காருங்க. ஃப்ரண்ட் சீட்டில் வி, அது பக்கத்தில் ஜூன், 2 பேரும் உட்காந்துட்ருக்கானுங்க. நீங்கள் பின்னாடி படுத்துட்ருக்கீங்க. எழுந்துக்க, என்னாச்சா வி எங்க அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே வியை தான் கேட்குறீங்க. ஜூன் திரும்பி, சாப்பிட்றியா இல்லையா நீ? சாப்பிட்றேன். நீங்கள் எப்படி? இப்போ தான் வந்தேன், நீ கால் பண்ணான், மயக்கம் போட்டிருக்கான்னு சொன்னான். பக்குன்னு எடுத்ததை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களா? அப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சிருக்குமா? அப்படி ஜூன், நான் நான் என்ன சொல்ல வரேன்னா அது அது அப்படின்னு நீங்கள் உருட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் டிரைவ் பண்ணிட்டேன், நீங்கள் அதை மறைக்கிறீங்க. ஜூனுக்கு அது நல்லா தெரிஞ்ச. ஓகே நல்லா சாப்பிட்டுங்க, நான் எதுவும் பண்ணலை, உடஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நார்மல் ஆகுறான். நீ ரொம்ப சைலண்டாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஓகே யாருக்கும் எதுவும் தெரியல போல அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வந்த வியை பார்த்தா அப்படி உட்காருங்க. வீக்கும் ஜூனுக்கும் இப்போ யாரை அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க அதுதான் ஓடுது. ஆனால் யாராக இருந்தாலுமே இப்போ வீக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத 2 பேரும் கெஸ் பண்ணுறானுங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் எப்பவும் போல தான் குக் பண்ணிருக்கீங்க. ஹியூனா வயன் காஃபி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி வேணும்ட்டே சொல்லிட்டு உட்கார்றா. கொஞ்ச நேரம் அவளுக்கு கொண்டு வந்து காஃபி வைக்கிறீங்க. ஜியா வரா, ஜியா காஃபி கேட்குறா, அவளுக்கும் கொண்டு வந்து வைக்கிறீங்க. காஃபி குடிச்சு கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காதா, டிஃபன் கேட்குறாளுங்க, ஏதாவது போட்டு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி உயிரை வாங்குறாளுங்க. 2 பேருக்கும் மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்கீங்க. உங்களால் முடியல. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தலை சுற்றி வாமிட் வர மாதிரி இருக்கு. நீங்கள் அங்கேருந்து ரூமுக்கு வரீங்க, வாமிட் பண்ணலாம் அப்படின்னு ரெஸ்ட் ரூமுக்கு வரும்போது எங்கே போகிற? இருஜியா வந்துடுற, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரீங்க. வேகமாக உட்காந்துட்ருக்கான். வீக்கு யார் அவங்க அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதை திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து வாமிட் பண்ணுறீங்க. வீக் இது ஃபீல் ஆகுது. சைலண்டாக உட்காந்துட்ருக்கான். ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்து ஃப்ளோர்லேயே உட்காந்துக்கிறீங்க. உங்கள் தலையில் ஒரு மாதிரி கை வச்ச மாதிரி ரொம்ப தயாராக இருக்கீங்க. லைட்டாக திரும்பி பார்க்குறான். சுத்தமாக முடியல உங்களால், அவ்வளோ டயர்டாக இருக்கு. மூஞ்சி ஃபுல்லாக வேர்த்து இருக்கு. வெளியேருந்து ஒரு சவுண்டு, வயன் என்ன பண்ணுற? 5 நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டு இன்னும் வரல நீ? இதோ வரேன் யூனா. எழுந்துக்கவே முடியல. எழுந்து போகிறீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. எழுந்து பார்க்குறான். அவனுக்கு புரியுது, ஜியா யூனா வேணுன்ட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் நார்மலாக இருந்தால் கண்டுக்க மாட்டான். இப்போது உங்களால் முடியல, அது அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறது அப்படி திங்க் பண்ணிட்டு டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி, பயன் எங்கே இருக்க? நீங்கள் பார்க்குறீங்க. சொல்லுங்க தலை வலிக்குது. வரேன் அப்படின்னு வீக்கிட்ட போக்க, ஜூனா எனக்கு கொடுத்துட்டு போ அப்படிங்கிறா. கூப்பிட்டா, யாரையும் நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அவள் சொல்கிறது காதுலே வாங்கலை. சீட்டை ரூம்குள்ளே வரீங்க. பெட்டில் உட்காந்துட்ருக்கான். காஃபி கொண்டு வந்த, தலை வலிக்குதா, டேப்லெட் எடுத்து வரட்டுமா, ஃபஸ்ட்டு இந்த டீயை குடிங்க அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவள் அதை வாங்கி வச்சுட்டு உங்களை பார்க்குறான். ஜூன் சொன்னதா ரொம்ப வீக்காக இருக்கா அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா? நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா அது இது வரைக்கும் அவனுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் சாப்பிட்டீங்க, அவன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள் சாப்பிட்றத சாப்பிட்டாலா இல்லையா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் கொடுத்த காஃபி அவன் கையில் இருக்க ரொம்ப
டயர்டாக இருக்கீங்க, டேப்லெட் எடுத்து வச்ச. ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வரட்டுமா? டேப்லெட் போட்டுக்கிறீங்களா, இல்லை தைலம் கொண்டு வரட்டுமா அப்படின்னு நீங்கள் நிறைய கேட்க, பெட்டில் உட்கார். வே, உட்காருடி, அமைதியாக உட்காருங்க. அவன் பில்லு எடுத்து வச்ச, படுத்துட்டு எனக்கு தலை பிடிச்சி விட. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவனுக்கு தலை பிடிச்சி விட்றீங்க. ஓகே, அங்கே போய் நின்று கஷ்டப்படுறதுக்கு எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்காளே அப்படி இருக்கு. இப்போது இவளை எப்படியாவது ரெஸ்ட் எடுக்க சொல்லுமே, எப்படி சொல்கிறது அப்படி தெரியாமல் முழிச்சிட்டே படுத்துட்ருக்க. நீங்கள் மசாஜ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ பண்ணல, அவன் லைட்டாக எழுந்து உங்களை பார்த்தா அவ்வளோ டயர்டா உட்காந்த மாதிரி அப்படியே பெட்டோட அந்த இதுவில் சாஞ்சிட்டு அப்படி தூங்குறீங்க. வி எதுவுமே பேசல. பில்லோ எடுத்து கிட்ட வச்சு உங்களை நார்மலாக தூக்கி படுக்க வைக்கிறான். காற்றுல உங்கள் ட்ரெஸ்ஸில் அலைஞ்சு உங்கள் ஸ்டொமக் ரிவீல் ஆகுதான். அவன் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அந்த நைட் அப்படியே ஞாபகம் வருது. அவன் கையை கொண்டு வந்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்ச அவன் பாப்பாவை ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு இது புதுசாக இருக்கு. கையை வச்சுட்டு லைட்டாக சிரிச்சுட்டே, சாரி, நான் உங்களை வேணான்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். எனக்கு நீங்கள் வேணும் தான். பட் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. உன்கிட்ட நான் என்ன சொல்வேன்னு எனக்கே தெரியல. பட் எனக்கு வேணும். ஒரு பேப்பர் டிசைட் பண்ணாதல்ல. உங்கள் அம்மா வெறுத்தாலும் நான் உன்னை என்றைக்குமே வெறுக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. சைலண்ட்டாக நார்மலாக உட்காந்துக்கிட்டான். உங்கள் ட்ரெஸ்லாம் கவர் பண்ணிட்டு அவனும் எப்போ போல் அந்த பெட்டில் படுத்துக்கிட்டான். மார்னிங் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. வீயோட கையை உங்கள் ஸ்டொமக்கில் அவனை இழுத்து பிடிச்ச மாதிரி நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படி படுத்துட்ருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் வீ கையை எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வைப்பீங்க. நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா வீ கடுப்பாக அந்த அவனோட கையை எடுத்துருவான். பட் இது அப்படியே இருக்குது. நைட்டு நம்ம வைக்கவே இல்லையே. ஓகே, தூக்கத்தில் வச்சுருக்கோம் போல அப்படி திங்க் பண்ணிட்டு அவன் கையை முதுவாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கீழே இறங்குறீங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அங்கேருந்து போக ஜியா உள்ளே வரா. ஜியா, வீ தூங்குறியா? இல்லை, எழுதுக்கிட்டேன். நான் வரேன் எப்படி கண்டுபிடிச்சேன்? உன்னோட பர்ஃப்யூம் ஸ்மெல் தான் அப்படி சொல்ல அவளும் வந்து பக்கத்தில் உட்காரா. இன்னைக்கு ஆஃபீஸ் போனியா ஜியா? இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு வெளியே போக வேண்டியது. ஓகே ஜியா, உங்ககிட்ட உனக்கு கேட்கட்டுமா? சொல்கிறா. அன்றைக்கி ஒயன்ட்ட சைன் வாங்கினல அந்த பேப்பருங்க, அது கேட்க வி கேட்பான்னு ஜியா ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டா. கேட்டு உடனே ஏண்டா என்னாச்சா? இல்லை, அதை போய் கொண்டு வாயேன். ஏன் வி ரெஜிஸ்டர் பண்ண போறியா என்ன? ஆமாம். அதுக்கு என்ன விட, நான் பண்ணிட்டு வரேன். இங்கே பாரு, அதெல்லாம் பண்ணாத, கொண்டு வா அப்படிங்கிறான். ஏண்டா? கொண்டு வானா கொண்டு வாயேன். சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு ரூமில் இருந்து அந்த பேப்பர் கொண்டு வர வீ அதை வாங்கி வச்சுக்கிட்டான். ஏண்டா என்னாச்சா? ஒன்றும் இல்லை. சரி, நான் ஏதோ உங்ககிட்ட கேட்கணுன்னு வந்தேன், நானே மறந்துட்டேன் வி, நான் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிறது கிளம்புறா. வி அந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ தான் அவன் அதை படிக்கிறான். ஜோன் சொன்ன அந்த பாயிண்ட்லாம் அப்படியே இருக்கு. அவன் அதை பார்த்துட்டே இருக்கான். நைட்டு உங்கள் ஸ்டொமக் டச் பண்ணி அந்த ஃபீல் அவனுக்கு பிடிச்சிருந்துருக்கும். ஸோ எதுவுமே திங்க் பண்ணலை, அதை அப்படியே கிழிச்சு போட்டுட்டான். பேப்பர் டிசைட் பண்ணாதில்ல. நைட்டு உன்கிட்ட சொன்ன மாதிரி என்றைக்குமே அப்பா உன்னை வெறுக்கவே மாட்டேன், நீ எனக்கு வேணும் தான் அப்படியே சொல்லிட்டு கிழிச்சு டஸ்ட்பினில் போட நீங்கள் உள்ளே வரீங்க. அவன் எழுந்து வந்து ஒரு கார்னரில் நின்றுருக்கான் டஸ்ட்பின் கிட்ட. அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்டுகிட்டே இருக்க. ஒன்றும் இல்லை, குளிக்கணும், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் வந்துட்டேன். ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் இருக்குவே, நீங்கள் எனது உடனே என்னை கூப்பிடுறதுன்னு அப்படின்னு வேகமா ஃபுட் பிளேட்டை வச்சுட்டேன். வீக்கிட்ட வந்தா அவன் கையை பிடிச்ச போகலாம் வி, இந்த பக்கம் இருக்க ரெஸ்ட் ரூம். அவனும் நடந்து வரான். நீங்கள் அவனை பிடிச்சி கூப்பிட்டு வரீங்க. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி அவங்கள பார்க்குறான். பார்த்து அவனை கூப்பிட்டு வரீங்க.
ஒரு வாட்டிலாம் கடுப்பாக இருக்கும். நீங்கள் அவனை குழந்தை மாதிரி பேம்பர் பண்ணுறதா நடிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கடுப்பாக இருக்கும். பட் இது ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் கூட ரெஸ்ட் ரூம் வரான், உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவன் ஷர்ட் பட்டனை கழட்ட அவன் உங்களை பார்த்துட்டு இருக்கான். இதை கவனிக்கல. ஷர்ட்டை கழட்டிட்டு "அம், இந்த கையை எடுங்கவி" அப்படின்னு அவன் கையில் இருந்து ஷர்ட்டை கழட்டும் போது இப்போதான் அவனுக்கு ஃபீல் ஆகுது ஷர்ட்டை கழட்டியிருக்கா அப்படின்னு. ஏய், என்னடி பண்ணுற? குளிக்கணும்னு சொன்னீங்கல்ல? "ஆ, கொ- குளிக்கணும் தான். நீங்கள் எது போ, நான் குளிச்சுக்கிறேன்." "ம், நான் போயிட்டா நீங்கள் எப்படி வி?" "இப்போ நான் குளிச்சுக்கிறேன்னு சொன்னேன்." "இல்லை வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், உட்காருங்க" அப்படின்னு புஷ் பண்ணி ஸ்டூலில் உட்கார வச்சுட்டு குளிக்க வைக்கிறீங்க. உங்கள் கை உன் பாடியில் படுது. அவனுக்கு தேய்ச்சி விட்டுருங்க. சோப்பு நுரையில் ஒரு மாதிரி வலிக்கு உங்கள் கையை அவனுக்கு அப்படி இருக்கு. ஒரு மாதிரி கண்ணை மூடி லிப்ஸை கடிச்சு வயன் போதும் இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னேன். "ஆ, இல்லவி, இந்த சரி தேய்க்க வேலை, ஒரு நிமிஷம் இருங்க, ஃப்ரண்ட்டில் வரேன்." அவன் முதுகில் இருந்து முன்னாடி எழுந்து வர அவன் உட்காந்துட்டு இருந்திருப்பான். சடனாக எழுதுக்கிறான். "அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இங்கிருந்து கிளம்பு" அப்படின்னு கத்த உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த சோப்பு நேரம் அவன் சடனாக எழுதுக்கும் போது வலிக்கி விட்டுருச்சா. ஸ்லிப்பாக அவங்கள ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ண மாதிரி அவன் பிடிச்சிட்டான். ரெண்டு கையிலும் சோப்பு நேர உங்கள் கை ரெண்டும் அவன் ரெண்டு செஸ்டில் இருக்கு. அவன் ரெண்டு கையும் உங்கள் ஹிப்பில் இருக்கு. அவனுக்கு பார்த்து வரமாட்டியா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல வர "ஏலவி, நீங்கள் தான் சடனாக எழுதிட்டீங்க, நான் ஓகே தான்" அப்படி ஸ்டாப் ஆயிட்டான். அவன் கையை நீங்கள் எடுத்து விட்றீங்க உங்கள் ஹிப்பில் இருந்து. "நான் தேய்ச்சி விட்டுறேன், அப்புறம் நீங்கள் குளிச்சுக்குங்க." எதுவுமே பேசல, கண்ணை மூடுறான். நீங்கள் அவன் கழுத்துலேருந்து கை வச்ச அந்த சோப்பு ஃபுல்லாக அவன் ஷோல்டரு, செஸ்ட்டு, ஹிப்பு, ஸ்டொமக்குன்னு ரப்பண்ண உங்களை அவன் பார்க்கவே மாட்டேன்றான். கையெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி டேர்ன் பண்ணி சார் வேறு முடுக்கு ஃபார்ம் ஆகுறாரு. அடிக்கடிக்கு "ஏய், முடிஞ்சுதா?" "இல்லவே, இங்கே போடல." கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான். உங்கள் கை சாஃப்டாக உன் பாடி ஃபுல்லாகவும் டச் ஆகுது. "முடிஞ்சதா?" "கொஞ்ச நேரம் வி." அவன் வாஷ் பண்ணிட்டு பாட்டமில் வரீங்க. அவன் ட்ராக்கில் கை வைக்கிறீங்க. உங்கள் கைக்கு மேலே அவன் கை வச்சு பிடிச்சிட்டு "இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து கிளம்பு." "இல்லை வீணா, ஹெல்ப் தானே." "இங்கேருந்து கிளம்புடி." "சரி, நான் பண்ணலை, நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் கிளம்புடி." "ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு டேப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷவர் ஆன் பண்ணிட்டீங்க. "என்னடி பண்ணுற?" "இல்லை, டேப் ஆன் பண்ண தான் பார்த்தேன்." "இப்போ அதை கரெக்டாக ஆஃப் பண்ணணும், அது டைட்டாக இருக்குது, உங்களால் முடியல." வீக்கு கண்ணு தெரியாதா? அப்படி தானே ஆட் பண்ணுறான், இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணிடுவான் அவனே. அவன் ஒரு மாதிரி தேடிட்டே போக "ஒரு நிமிஷம், நான் ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படி சொல்லிட்டு அந்த டேப்பில் அவன் கை பிடிச்சி நீங்கள் வைக்க அவனே ஆஃப் பண்ணுறான். ஃபுல்லாகவே வெட்டாக இருக்கான். "பார்த்துவே, நான் ஸ்லிப் பண்ண மாதிரி நீங்கள் ஸ்லிப் ஆகிட போகிறீங்க, நான் வேணாலும் ட்ராக்கை கரெக்டாக யூஸ் பண்ணட்டுமா" அப்படின்னு அவன் ட்ராக்கில் கை வைக்க போக்க டக்குன்னு கை பிடிச்சிட்டான். "அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கல." "இல்லை வீணா, ஹெல்ப் தான் பண்ணுறேன்" அப்படின்னு அவன் ட்ராக்கை பார்க்க பிடிச்சிருச்சு. "ஏன் வி இவ்வளோ நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தானே, டக்குன்னு நீங்கள் கை எடுத்துட்டீங்க." "இங்கேருந்து உனக்கு கிளம்பு சொன்னேன்." "ம், நான் நான் போகிறேன் வி, நகர நான் வேணாலும் திரும்பி நின்றுக்கிட்டுமா." "உன்னை இங்கேருந்து வெளியே போடின்னு சொன்னேன், உங்களை விட்டு போக்க எனக்கு பயமாக இருக்கு வி, நான் அப்படியே திரும்பி நின்றுக்கிறேன்" அப்படின்னு திரும்பி நிற்கிறீங்க. அவன் கடகடன்னு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டான். ஓ, திரும்பி பார்க்க "என்னடி, இல்லை டவல் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்க வந்தேன்." "கொண்டு வா." ரொம்ப ஓவராக பண்ணுறான். நான் என்னமோ பார்க்காத மாதிரி எதை வேணாலும் பொறுத்துக்கலாம் போல, இந்த மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணுறது தான் என்னால் பொறுத்துக்க முடியல. நம்மள ஆக்ட் பண்ணுற சொல்லிட்டு இவன் என்ன ஆக்ட் பண்ணுறான். "என்ன?" "இல்லை இதோ கொண்டு வரேன்." டவல் கொண்டு வரீங்க. அவன் வேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு பேருமே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. ஜோன் வெளிலே உட்காந்துட்ருக்கான் பெட் மேலே. இங்கே ரெண்டு பேரும் நினைச்சு போயிட்டு பாத்ரூம்லேருந்து வெளில வரத
ஒரு ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்கான். ஜூன், எப்போ வந்தீங்க? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போதா? என்ன சொல்கிறீங்க? வீக்கு புரியுது, பட் உங்களுக்கு புரியல. அது இல்லை ஒயன், 2 பேரும் உள்ளே போகும்போதே நான் வந்துட்டேன். தேவையில்லாமல் உங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதனால இங்கேயே வெயிட் பண்ணேன். டேய், நான் விளாட்றியா? இல்லைடா, உண்மையை தானே சொல்கிறேன். ஏய், ஃபுட்லாம் ஆறி போயிட்டுருக்கு, வேறு ஃபுட் கொண்டு வா. ஓகே வே அப்படின்னு வீ சொன்ன உடனே நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. பட் இங்கே ஜூன் வீயை வச்சு கலாய்க்கிறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, போய்ட்டு டோர் லாக் பண்ணிட்டு வா. அவனும் போய் டோர் லாக் பண்ணிட்டு வரான். வீ ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் அவள் கப்போர்ட் ஓப்பன் பண்ணி. அதெல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது, அவள் குளிக்க ஹெல்ப் பண்ணா அவ்வளோதான். ஓ அப்படியா? வேற என்ன? அங்கே கீழே பாரு. எங்கே? உனக்கு கீழே. அப்படி சொல்லும் போதே வீக்கு புரியுது, அங்கே யாராவது பார்ப்பாங்களாடா, இல்லை உன் ஃப்ரெண்டுடா. என்ன ஃபீலிங்ஸா என்ன கண்ட்ரோல் பண்ணுற? ஜூன் போதும் அப்படி சொல்ல ஜூன் வீயை பார்த்துட்டே, அது எப்படிடா ஒரு நைட்லேயே 6 அடிச்சிருக்கேன்? புரியல. ஒரு நைட்டு ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? டேய் செம்ம ஸ்ட்ராங்குடா நீ. ஒரு மாதிரி வீக்கே ப்ளஷ் ஆகுது. வீ ஜூன் போதும், ஸ்டாப் பண்ணு. ஏண்டா ப்ளஷ் பண்ணுறியா என்ன? வீ திரும்பி சிரிச்சு, போதும்டா ஓட்டுனது போதும். என்ன அப்படியே சொல்கிறான்.